சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு ஜாரில் கொஞ்சம் நிறைய தக்காளி, கொஞ்சம் வெங்காயம் அந்த மாதிரி குவான்டிட்டியில் போடணும். நான் 1/2 கிலோவுக்கு தகுந்தளவு எடுத்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இங்கே வானலில் கொஞ்சமாக ஆயில் போட்டு அது கூட சோம்பு, கருவேப்பிலை. சோம்பு தவிர்த்து வேறு எதுவும் ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை இதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. சோம்பு மட்டும்தான் போடணும். கருவேப்பிலை நல்லா நிறைய போட்டுக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் நான் எடுத்திருக்கேன். சிக்கன் நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இப்போ மஞ்சத்தூள், நைஸ் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். எப்போவுமே வறுவல் பொரியலுக்கு நைஸ் உப்பு தான் போடணும். அது நான்வெஜ்ஜாக இருந்தாலும் வெஜ்ஜாக இருந்தாலும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சமைக்க ஆரம்பித்த புதுசுலலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேஷேயில் விற்கும், அது நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் வீட்டிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன். மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி அரைச்சது, மிளகாத்தூள் போட்டதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ரெக்கார்ட் ஆகலை. அதனால தான் மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டேன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றின உடனே மிளகாத்தூள் 3 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா பச்சை வாசம் போக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மூடி போட்டு குக் பண்ணுங்கள். மிளகாத்தூள் வந்து நான் வந்து ஆச்சியில் வரக்கூடிய குழம்பு மிளகாத்தூளும் அதிலே வரக்கூடிய தனி மிளகாத்தூளும் 2யும் மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். அதையவே 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுப்பேன். மல்லித்தூள் சும்மா தூண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டேன். அது ரெக்கார்ட் ஆகலை. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கணும். இது நல்லா கருக வறுக்கணும். நல்லாவே சுக்கா மாதிரி நல்லா ட்ரையாக வறுக்கணும். எனக்கு டைம் இல்லை, ரொம்ப லேட் ஆனதுனால நான் லேட் ஆகுதுன்னு சொல்லி நான் இந்த இடத்துலையே ஆஃப் பண்ணிட்டேன். இந்த அளவே நான் போதும்னு சொல்லி இறக்கிட்டேன். இல்லைனா நீங்கள் இன்னுமே நல்லா ட்ரையாக சுக்கா பதத்துக்கு நல்லா வறுத்தீங்கன்னா தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த சாம்பார் சாதத்தோடு சர்வ் பண்ணுறேன். அதாவது முள்ளங்கி சாம்பாரோடு சர்வ் பண்ணுறேன். ஒயிட் ரைஸ், சிக்கன் வறுவல், சிக்கன் ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாம்பார் ரெசிபி, முள்ளங்கி சாம்பார் ரெசிபியும் நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது முள்ளங்கி சாம்பார். இதுதான் இன்றைக்கி எங்களோட மெனு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.